ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெட்டலர்ஜி லெசனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள லீச்சிங் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். லீச்சிங் ப்ராசஸ்னால் என்ன? லீச்சிங்கிறது வாஷிங். யாரை வாஷ் பண்ண போகிறோம்? க்ரஷ்டு ஓர் எடுத்து வாஷ் பண்ண போகிறோம். இந்த க்ரஷ்டு ஓரில் எதுக்காக இந்த மெத்தட் பயன்படுத்துகிறோம்? இந்த க்ரஷ்டு ஓரில் ஓர் பார்ட்டிக்கலும் இருக்கும், அதில் கேங் பார்ட்டிக்கலும் இருக்கும். அந்த ஓர் பார்ட்டிக்கலையும் கேங் பார்ட்டிக்கலையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த லீச்சிங் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போது உதாரணமாக இந்த பீக்கரில் நான் சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஓர் பார்ட்டிக்கலுக்கு தகுந்த சால்வெண்ட் எடுத்துக்கிறேன். அதில் க்ரஷ்டு ஓரை கொட்டுறேன். அந்த ஓர் டிசால்வ் ஆகிடும். அதில் உள்ள இம்ப்யூரிட்டி கீழே போய் தங்கிடும். ஓர் பார்ட்டிக்கல் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகி சாலிபிள் சால்ட்டாவோ சாலிபிள் காம்ப்ளெக்ஸாக மாறி அந்த லிக்விடில் இருக்கும். இந்த க்ரஷ்டு ஓரில் உள்ள கேங், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் கீழே போய் டெபாசிட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த மெத்தட் பயன்படுத்துகிறோம். திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த solubility of ore in a suitable solvent and the reactions in aqueous solution. In this method, the crushed ore is allowed to dissolve in a suitable solvent. The metal present in the ore is converted into soluble salt or soluble complex, while the gang remains insoluble. That means the gang எங்கே போகுது? கடைசியில் போய் கீழே போய் டெபாசிட் ஆகிடுது. இப்போ இந்த லீச்சிங் ப்ராசஸில் 4 வகையான லீச்சிங் இருக்குது. ஆசிட் லீச்சிங், அல்கலி லீச்சிங், அமோனியா லீச்சிங், சயனைட் லீச்சிங் அப்படின்னு 4 வகையான லீச்சிங் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது அல்கலி லீச்சிங். லீச்சிங் அப்படின்னா நமக்கு தெரியும், வாஷிங். யாரை வச்சு வாஷ் பண்ணுறோம்? அல்கலியை வச்சு. அல்கலிக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடை சொல்லலாம். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடை வச்சு நம்ம வாஷ் பண்ண போகிறோம். யாரை வாஷ் பண்ண போகிறோம்? ஒரு க்ரஷ்டு ஓர் எடுத்து அல்கலி கூட நம்ம ஆட் பண்ணோன்னா அங்கே வாஷ் பண்ணப்பட்டு எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சாலிபிள் சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டில் கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணோன்னா எனக்கு என்னவா மாறும்னா ஹைட்ரேட்டட் Al2O3 ப்ரிசிபிடேட்டாக மாறுது. இந்த ஹைட்ரேட்டட் Al2O3 ப்ரிசிபிடேட்டை 1670 கெல்வினில் ஹீட் பண்ணோன்னா எனக்கு பியோர் அலுமினா கிடைக்குது. இதுதான் இந்த ப்ராசஸில் நடக்குது. In this method, ore is treated with, ஓருங்கிறது இங்கே இந்த பாக்சைட் ஓர் எடுத்துக்கிறோம். is treated with aqueousனா வாட்டர் மிக்ஸ் பண்ண அல்கலி. aqueous alkali to form எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா soluble complex. அதாவது அந்த லிக்விடில் இந்த soluble complex ஃபார்ம் ஆகிருக்கும். கீழே போய் இந்த கேங் பார்ட்டிக்கல் டெபாசிட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்சைட் ஃபார்மில் Al2O3 and important ore of அலுமினியத்துடைய ஓரு பாக்சைட் is heated with, யார் கூட ஹீட் பண்ணுறோம்? சோடியம் ஹைட்ராக்சைட் போடலாம், அப்படிலாம் சோடியம் கார்பனேட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சரில்? 470 to 520 கெல்வின் டெம்பரேச்சரில். எவ்வளோ ப்ரெஷரில்? 35 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில். எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? டு ஃபார்ம் சாலிபிள் சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படி ஃபார்ம் ஆகுது. லீவிங் பிஹைண்ட் த இம்ப்யூரிட்டஸ், அங்கே இம்ப்யூரிட்டஸ் கீழே போய் டெபாசிட் ஆகுது. என்னென்ன இம்ப்யூரிட்டஸ் போய் கீழே டெபாசிட் ஆகுது? அயன் ஆக்சைடு, டைட்டேனியம் ஆக்சைடு. அப்போ இங்கே உள்ள இம்ப்யூரிட்டிஸ் யார்? அயன் ஆக்சைடு, டைட்டேனியம் ஆக்சைடு. ஹாட் சொல்யூஷன் இஸ் டீகண்ட், கூல்ட் அண்ட் டைலூட்டட். இந்த சொல்யூஷன் எடுத்து டீகண்ட் பண்ணி கூல் பண்ணி டைலூட் பண்ணோம் அப்படின்னா this solution is neutralized. இந்த சொல்யூஷன் எடுத்து மறுபடியும் CO2 பாஸ் பண்ணுறோம். this solution is neutralized by passing CO2 எடுத்து இந்த சொல்யூஷனில் பாஸ் பண்ணுறோம்.
அப்படி பாஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? டு ஃபார்ம் ஹைட்ரேட்டட் Al2O3 precipitate. இந்த ஹைட்ரேட்டட் Al2O3 precipitate இஸ் ஃபில்டர் பண்ணி அண்ட் ஹீட்டட் அரவுண்ட் இதை ஹீட் பண்ணுறோம். 1670 கெல்வினில் ஹீட் பண்ணோன்னா எனக்கு இதுலேருந்து பியோர் அலுமினா கிடைக்கும். லீச்சிங் ப்ராசஸுடைய apparatus. இதில் இந்த பீக்கரில் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா சூட்டபிள் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். இதில் ஓர் பார்ட்டிக்கல் கொட்டுறோம். அப்படி கொட்டும்போது ஓர் பார்ட்டிக்கல் அந்த சால்வெண்ட்டில் கரைஞ்சி ஒரு சாலிபிள் காம்ப்ளெக்ஸை இந்த லிக்விடில் ஃபார்ம் ஆகிடும். கேங் பார்ட்டிகல்ஸ் கீழே போய் டெபாசிட் ஆகிடும். இந்த சாலிபிள் காம்ப்ளெக்ஸில் நம்ம CO2 கேஸை பாஸ் பண்ணோன்னா ஹைட்ரேட்டட் Al2O3 precipitate கிடைக்கும். அந்த ஹைட்ரேட்டட் Al2O3 precipitate ஃபில்டர் பண்ணி 1670 கெல்வினில் ஹீட் பண்ணோன்னா எனக்கு பியோர் அலுமினா கிடச்சிரும். இதை நம்ம அல்கலி லீச்சிங்கில் பார்க்குறது. இப்போ ஒரு பார்ட்டிக்கல் கொட்டுறோம் அந்த பீக்கரில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. மிக்ஸ் ஆகி எனக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் கிடச்சிது. கீழே போய் கேங் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆகிடுது. அப்புறம் அந்த பார்ட்டிக்கல் எடுத்து நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணுறோம். இங்கே சோடியம் மெட்டா அலுமினேட் எடுத்துட்டோம். கார்பன் டை ஆக்சைடு கேஸை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது ஹைட்ரேட்டட் Al2O3 precipitate கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணுறோம் அந்த டியூப் வழியாக. அப்போ அந்த Al2O3 precipitate எடுத்து மறுபடியும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். இதில் ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்ட்ரேட் எடுத்து நம்ம 1670 கெல்வினில் ஹீட் பண்ணோன்னா நமக்கு பியோர் அலுமினா கிடச்சிரும் இந்த லீச்சிங் ப்ராசஸில். அடுத்தது சயனைட் லீச்சிங். இப்போ லீச்சிங் அப்படின்னா நமக்கு தெரியும் வாஷிங். யாரை வச்சு வாஷ் பண்ணுறோம்? சயனைட், சோடியம் சயனைடை வச்சு வாஷ் பண்ணுறோம். எதை வாஷ் பண்ணுறோம்? ஓர் பார்ட்டிக்கலை. இப்போ எக்ஸாம்பிளாக கோல்டு ஓர் எடுத்துக்கிறேன். அந்த கோல்டு ஓரில் ஏரேட்டட் டைலூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சயனைடு. ஏரேட்டட் அப்படின்னா ஏர் மிக்ஸ் பண்ண, ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏரு, டைலூட் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோடியம் சயனைடு. இந்த ஏரேட்டட் டைலூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சயனைடை இந்த பீக்கரில் எடுத்துக்கிறேன். இப்போ கோல்டு ஓரை அதில் கொட்டுறேன். கோல்டு ஓர் இதில் டிசால்வ் ஆகி எனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? சாலிபிள் சயனைட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. AuCN twice. அதாவது இந்த லிக்விடில் இருக்குது. கேங் பார்ட்டிகல்ஸ் அதாவது இம்ப்யூரிட்டி கீழே போய் டெபாசிட் ஆகிடுச்சு. அப்போ சயனைட் லீச்சிங் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஓர் பார்ட்டிக்கலை கேங் பார்ட்டிக்கல்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். Let us consider the concentration of gold ore as an example. இப்போ சயனைட் லீச்சிங்க்கு யார் எடுத்துக்கலாம்? கோல்டு ஓரை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். crushed ore of gold is leached with கோல்டு ஓரை லீச்னா வாஷ் பண்ணுறோம் with aerated ஏர் மிக்ஸ் பண்ண aerated dilute solution of sodium cyanide. Gold is converted into என்ன கன்வெர்ட் ஆகுது? Gold is converted into soluble cyanide complex. The gang aluminosilicate remains insoluble. The aluminosilicate கீழே போய் டெபாசிட் ஆகிடுது. இதுதான் சயனைட் லீச்சிங். அடுத்து ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் பை ரெடக்ஷன். இப்போ முன்னாடி மெத்தடில் பார்த்தோம், கோல்டு ஏரேட்டட் சோடியம் சயனைட் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னோம். அந்த காம்ப்ளெக்ஸை எடுத்து ஜிங்க் கூட போடும்போது இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள கோல்டு எலிமெண்டல் ஃபார்முக்கு வருது. அதாவது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜீமெண்டேஷன். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன சொல்கிறோம்? டீஆக்சிஜனேட்டட் லீச்டு சொல்யூஷன். டீஆக்சிஜனேட்டட்னா ஆக்சிஜன் ரிமூவ் பண்ண, வாஷ் பண்ண சொல்யூஷன். கோல்டு கேன் பி ரெக்வயர்ட் by reacting
deoxygenated leached solution with zinc கூட போகிறோம். This process, in this process, the gold is reduces to its elemental state. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள கோல்டு என்ன ஸ்டேட்டுக்கு போகுது? எலிமெண்டல் ஸ்டேட்டுக்கு போகுது, அதாவது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜீமெண்டேஷன். அடுத்து அம்மோனியா லீச்சிங்னா நம்ம சொல்லியிருக்கோம் வாஷிங். யாரை வச்சு வாஷ் பண்ணுறோம்? அம்மோனியா வச்சு. எதை வாஷ் பண்ணுறோம்? ஓர் பார்ட்டிக்கிளை. இப்போது அம்மோனியா எடுத்துக்கிறேன், ஆக்வஸ் அம்மோனியா எடுத்துக்கிறேன். இதில் ஓர் பார்ட்டிக்கல் இதில் கொட்டுறேன். அப்படி கொட்டும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகிடுது? சாலிபிள் காம்ப்ளெக்ஸ். அதாவது இந்த லிக்விடில் சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கீழே போய் எனக்கு என்ன டெபாசிட் ஆகிடும்? இம்ப்யூரிட்டஸ். அப்போது இந்த மெத்தட் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஓர் பார்ட்டிக்கலையும் கேங் பார்ட்டிக்கலையும் பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த அம்மோனியா லீச்சிங் பயன்படுத்துகிறோம். when a crushed ore containing எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த ஓருக்கு வந்து எதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம்னா நிக்கல், காப்பர், கோபால் இஸ் ட்ரீட்டட் வித் ஆக்வஸ் அம்மோனியா ஆட் பண்ணுறோம். அண்டர் சூட்டபிள் ப்ரெஷர், ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் வச்சுக்கிறோம். அம்மோனியா செலக்டிவ்லி லீச்சஸ். அம்மோனியா வந்து வாஷ் பண்ணுது யாரை? அந்த ஓரில் உள்ள மெட்டல் பார்ட்டிக்கலை. லீச்சஸ் தீஸ் மெட்டல் அண்ட் ஃபார்மிங், அந்த மெட்டலை வாஷ் பண்ணி அந்த மெட்டலை அம்மோனியா எடுத்துக்கிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணிடுது. பை ஃபார்மிங் தயர் சாலிபிள் காம்ப்ளெக்ஸஸ். லைக் எக்ஸாம்பிளாக என்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னா Ni NH3 6 2+, Cu NH3 4 2+, CO NH3 5 H2O 3+. இது மாதிரியான அம்மோனியா காம்ப்ளெக்ஸை உருவாக்கிறது ரெஸ்பெக்டிவ்லி. From the ore leaving behind the gang iron 3 oxide, iron 3 hydroxide and aluminosilicate. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கீழே போய் கேங் பார்ட்டிகல்ஸ் வந்து டெபாசிட் ஆகுது. அயன் 3 ஆக்சைடு கேங் பார்ட்டிக்கல், அயன் 3 ஹைட்ராக்சைடு, அலுமினோசிலிகேட், இது மாதிரியான கேங் பார்ட்டிகல்ஸ் கீழே போய் டெபாசிட் ஆகிடுது இந்த அம்மோனியா லீச்சிங்கில். அடுத்து ஆசிட் லீச்சிங். இப்போது லீச்சிங்கிறது வாஷிங். அப்போ ஆசிடை வச்சு வாஷ் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக ஜிங்க் சல்ஃபைட் ஓர் எடுத்துக்கிறோம். ஆசிட் சல்ஃபியூரிக் ஆசிடை வச்சு வாஷ் பண்ணுறோம். இன்சாலிபிள் சல்ஃபைட் ஓர் சல்ஃபியூரிக் ஆசிடில் வாஷ் பண்ணப்படும் போது இந்த சல்ஃபைட் ஓர் என்னவா மாறுதுன்னா சல்ஃபேட் ஓர், அதாவது சாலிபிள் சல்ஃபேட் ஓராகவும் எலிமெண்டல் சல்ஃபராகவும் மாறுது. இது எங்கே இருக்குன்னா, இப்போது சல்ஃபியூரிக் ஆசிட், ஆக்சிஜன் இது ரெண்டையும் எடுத்து நம்ம பீக்கரில் எடுத்துக்கிறோம். இன்சாலிபிள் சல்ஃபைட் ஓரை அதில் கொட்டுறோம். அப்படி கொட்டும்போது எனக்கு இந்த லிக்விடில் யார் இருப்பான்னா ஜிங்க் சல்ஃபைட் சாலிபிள் சால்ட் இருக்கும், சாலிபிள் சல்ஃபேட் இருக்கும். கீழே போய் எங்கே என்ன டெபாசிட் ஆகிருக்குன்னா இம்ப்யூரிட்டி போய் கீழே டெபாசிட் ஆகிருக்கும். அப்போ இந்த மெத்தட் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஓர் பார்ட்டிக்கலையும் கேங் பார்ட்டிக்கலையும் பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். In this process, insoluble sulfide is converted into soluble sulfate and elemental sulfur with hot aqueous solution, hot aqueous sulfuric acid. ஹீட் பண்ண சல்ஃபியூரிக் ஆசிட் கூட மிக்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் நடக்குது. லீச்சிங் ஆஃப் சல்ஃபைட், லீச்சிங்னா வாஷிங். லீச்சிங் ஆஃப் சல்ஃபைட் ஓர் கேன் பி டன் பை ட்ரீட்டிங் வித் them aqueous sulfuric acid, treating with aqueous sulfuric acid. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிக்கலை சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது சல்ஃபேட் அப்படிங்கிற சாலிபிள் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. கேங் பார்ட்டிக்கல் போய் கீழே போய் டெபாசிட் ஆகிடுது. இப்போ லீச்சிங் ப்ராசஸில் 4 லீச்சிங் ப்ராசஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்போ மேக்னெட்டிக் செப்பரேஷனுங்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓரில் ஒரு மெத்தட். இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் என்ன பண்ண போகிறோம்? வழக்கம் போல் ஓர் பார்ட்டிக்கலை கேங் பார்ட்டிக்கல்லேருந்து பிரிச்செடுக்கிறோம். இதுக்கு என்ன அப்பேரட்டஸ் நம்ம பயன்படுத்துகிறோன்னா இந்த அப்பேரட்டஸ் பயன்படுத்துகிறோம். இதுக்கு பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டார்.
இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டரில் 2 ரோலர் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒரு ரோலர் இருக்கும், ரெண்டாவது ஒரு ரோலர் இருக்கும். இந்த ரோலர் மேக்னெட்டிக் கேரக்டரும் இந்த ரோலர் நான் மேக்னெட்டிக் கேரக்டரும் இருக்கும். இந்த 2 ரோலரையும் சுற்ற வைக்கிறது யாருன்னா மூவிங் பெல்ட். மூவிங் பெல்ட் மூலிமா இந்த ரோலர் சுற்றும். இந்த மேலே இருக்க டியூப்பில் தான் ஓர் பார்ட்டிக்கிள் கொட்டப்படும். இந்த ஓர் பார்ட்டிக்கிள் மேலேருந்து கொட்டப்படும் போது இந்த ரோலரில் வழியாக இங்கே வரும். இந்த ஓர் பார்ட்டிக்கிளுக்கு என்ன தன்மை இருக்கும்? ஓர் பார்ட்டிக்கிளில் 2 விதமான தன்மை இருக்கணும். ஒன்று, ஓர் பார்ட்டிக்கிளுக்கு வந்து மேக்னெட்டிக் கேரக்டரும் இம்ப்யூரிட்டிக்கு வந்து நான் மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஓர் பார்ட்டிக்கல் நேராக இந்த ஒட்டிகிட்டே வந்து ஓர் பார்ட்டிக்கல் இங்கே விழுகும். ஏன்னா ஓர் பார்ட்டிக்கலுக்கு மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது, இம்ப்யூரிட்டிக்கு நான் மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது, அது இங்கே விழுவும். சப்போஸ் நம்ம எடுத்துக்கிட்ட ஓர் பார்ட்டிக்கலில் ஓர் பார்ட்டிக்கலுக்கு நான் மேக்னெட்டிக் கேரக்டரும் இம்ப்யூரிட்டிக்கு வந்து மேக்னெட்டிக் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த ரோலில் கொட்டப்படும் போது இம்ப்யூரிட்டிக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், மேக்னெட்டிக் கேரக்டருக்குன்னு சொன்னோம். அது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில், அதாவது ரோலரை ஒட்டிகிட்டே போய் இங்கே விழுகும். அதாவது யார் விழுவா? இம்ப்யூரிட்டி. ஓர் பார்ட்டிக்கல் என்ன சொன்னோம், நான் மேக்னெட்டிக் கேரக்டர், அது இங்கே விழுகும். அப்போ இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன பிரிக்கலாம், மேக்னெட்டிக் பார்ட்டிக்கலை நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல்லேருந்து பிரிச்செடுக்கலாம். மேக்னெட்டிக் செப்பரேஷன் சூட்டபிள் ஃபார் யாருக்கு சூட்டபிள்? ஃபெரோ மேக்னெட்டிக் ஓருக்கு சூட்டபிள். இட் இஸ் பேஸ்ட் ஆன், இது எது பேஸ் பண்ணியிருக்கு? பெரும்பாலும் யாருக்கு மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கும் அப்படின்னா ஓர் பார்ட்டிக்கலுக்கு மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஓர் அண்ட் impurities. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், டின் ஸ்டோன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த wolframite impurities. இம்ப்யூரிட்டி வந்து மேக்னெட்டிக் கேரக்டர், டின் ஸ்டோன் ஓர் வந்து நான் மேக்னெட்டிக் கேரக்டர். ஓர் such as chromite, pyrolusite having magnetic property can be removed from the non-magnetic siliceous impurities. இப்போ ஓர் பார்ட்டிக்கல் யார்? குரோமைட்டு, பைரோலூசைட். இது வந்து எதுலேருந்து நம்ம பிரிச்செடுக்கிறோம்? நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டிலேருந்து. ஸோ இங்கே குரோமைட்டுக்கும் பைரோலூசைட்டுக்கும் என்ன கேரக்டர் இருக்குது? மேக்னெட்டிக் கேரக்டர். இம்ப்யூரிட்டிக்கு என்ன கேரக்டர் இருக்குது? நான் மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குது. இதுலேருந்து இது பிரிச்செடுக்கிறோம் இந்த மெத்தட் மூலிமா. crushed ore is poured on to an electromagnetic separator. crushed ore pass பண்ணுறோம், consisting of a belt moving over 2 rollers of which one is magnetic. இப்போது இந்த crushed ore மேலே கொட்டுறோம். இதில் வந்து இது வழியாக நம்ம ஓர் பார்ட்டிக்கல் கொட்டும்போது ஒரு ரோலர் வந்து மேக்னெட்டிக்காகவும் இன்னொரு ரோலர் வந்து நான் மேக்னெட்டிக்காக ஆக்ட் பண்ணும். மேக்னெட்டிக் பார்ட் ஆஃப் த ஓர், இப்போ நம்ம கொட்டுற ஓரில் ஓருக்கு வந்து மேக்னெட்டிக் கேரக்டரும் இம்ப்யூரிட்டிக்கு வந்து நான் மேக்னெட்டிக் கேரக்டரும் இருக்குது. இப்போ மேக்னெட்டிக் பார்ட் ஆஃப் ஓர் இஸ் அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் த மேக்னெட் அண்ட் ஃபால்ஸ் ஆஸ் அ கீப் நியர் த மேக்னெட்டிக் ரீஜியன். அதாவது ஓர் பார்ட்டிக்கலுக்கு நம்ம மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குதுன்னு சொன்னோம், அது ரோலரை ஒட்டிகிட்டே வந்து இங்கே விழுகும். அதாவது ஓர் பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் கேரக்டர் உள்ள ஓர் பார்ட்டிக்கல் இங்கே விழுகும். வைல் நான் மேக்னெட்டிக் பார்ட் ஃபால்ஸ் அவே ஃப்ரம் இட். நான் மேக்னெட்டிக் பார்ட், அதாவது நான் மேக்னெட்டிக் இம்ப்யூரிட்டி எங்கே விழுகும்? அவே ஃப்ரம் த ரோலரை விட்டு போய் விழுகும். இதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸனுடைய அப்பேரட்டஸ். இப்போ இந்த ஓர் பார்ட்டிக்கல் இந்த டியூப் வழியாக வரும். இந்த அப்பேரட்டஸில் 2 ரோலர் இருக்கும். ஒரு ரோலர் மேக்னெட்டிக் கேரக்டரும் இன்னொரு ரோலர் நான் மேக்னெட்டிக் கேரக்டரில் இருக்கும். இப்போது இந்த 2க்கு இடையில் என்ன இருக்குன்னா மூவிங் பெல்ட் இருக்கும், இது ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம கொட்டுற ஓர் பார்ட்டிக்கலுக்கு அதில் உள்ள ஓர் பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் கேரக்டராகவும் இம்ப்யூரிட்டி வந்து நான் மேக்னெட்டிக் கேரக்டராகவும் இருக்கிற ஓரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னா, இப்போ அந்த ஓர் பார்ட்டிக்கல் கொட்டப்படும் போது நேராக இந்த ரோலர் வழியாக வந்து, இப்போ அதில் யாருக்கு வந்து மேக்னெட்டிக் கேரக்டருக்குன்னு சொல்லியிருக்கோம்? அதில் உள்ள ஓர் பார்ட்டிக்கலுக்கு. அப்போ அந்த மேக்னெட்டிக் கேரக்டர் உள்ள ஓர் பார்ட்டிக்கல் நேராக இந்த ரோலரை தொட்டுக்கிட்டே போய் இந்த ஃபஸ்ட்டு பீக்கரில் விழுகும். நான் மேக்னெட்டிக், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் சொன்னோம் இல்லையா, அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரோலரை விட்டுட்டு அடுத்த பாக்ஸில் போய் விழுகும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன பிரிச்செடுக்கலாம்? மேக்னெட்டிக் பார்ட்டிக்கலை
நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல்லேருந்து பிரிச்செடுக்க முடியும். இப்போது ஒவ்வொரு பார்ட்டிக்கல் அந்த ரோலரில் கொட்டுது. கொட்டினோன்னே ரோல் பார்ட்டிக்கல் வழியா இது மேக்னெட்டிக் ரோலர், மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் இங்கே கொட்டுது, நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் இங்கே கொட்டுது. மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் தனியாக, நான் மேக்னெட்டிக் பார்ட்டிக்கல் தனியாக கொட்டிட்டோம்.